சாரதா வந்து விஜய்க்கு வந்து சூப்பரா வந்து சமையல் பண்ணி அசத்துறாங்க. அதனால விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இத பார்த்து ராகினி செம டென்ஷன் ஆயிடுறாங்க. ராகினி வந்து இவங்க குடும்பம் இங்க தங்கக்கூடாது. எப்படியாவது இவங்கள இங்க இருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அஜய் கூட சேர்ந்து பிளான் பண்றாங்க. அஜய் நீ எப்படியாவது ஏதாவது ஐடியா பண்ணுன்றாங்க. நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு. நீ எல்லாம் வேஸ்ட்டு. நான் ஏதாவது பண்றேன் பாரு. இவங்க இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி என்ன பண்றாங்க, வேணும்னே வந்து நெறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட் இங்கே தங்க பார்க்குறாங்களா? இவங்க நைட் தங்க விடக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே தங்குறதுக்கு இடமே இல்லை தாத்தா. தாத்தா என் ரூமே வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. எனக்கே இடம் இல்ல அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஏன் இடம் இல்ல? நெறைய ரூம்ஸ் இருக்கு இங்க. வந்து இவங்க தங்குறதுக்கு நெறைய வசதி இருக்கு. நீங்க வாங்க இங்கெல்லாம் தங்குங்க அப்படின்னோனே, இல்ல தாத்தா அந்த ரூம்லாம் நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பூட்டி வச்சுர்றாங்க. இங்க சாவி இருந்தது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடும்போது சாவியே கிடைக்கல. அப்பா நல்ல காலம் பூட்டி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நீ உங்க வீட்டுக்கு தானே நீங்க போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சாவி என்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஓடி வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இவ எப்படி சாவி எடுத்தா அப்படின்னு யோசிக்கிறியா ராகினி? நீ முன்னாடியே சாவி எடுத்து எங்கே எடுத்து வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சு கரெக்டாக போய் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. சே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து எல்லாரும் வந்து தங்குறாங்க. இவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? இவ நம்மளை நிம்மதியாகவே ஒரு 2 நாள் கூட இருக்க விட மாட்டாப்புல இருக்கே. விடுமா பார்த்துக்கலாம், இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. நீ ஏடி இப்படி சொல்கிற? ஆமா பின்ன என்ன, இவளுக்கெல்லாம் பயந்து நம்ம போகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் டி உண்மையிலேயே அப்படின்னோடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ரொம்ப நேரம் கதை பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி வரவே மாட்டேங்கிறாங்க ரூமுக்கு. அதனால் விஜய் வந்து ஐயோ இவ்வளோ நேரம் ஆச்சே, இந்த காவேரி ஏன் வரவே மாட்டேங்கிறா? ஏண்டி இவ்வளோ நேரம் கதை பேசிட்டே இருப்பியா? போடி மாப்பிள்ளை தனியாக இருப்பார்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவர் நேரம் தூங்கியிருப்பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. இங்கே பாரு, நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் புரியுதா? இந்த டைமில் இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் மாப்பிள்ளை வந்து நாங்கள் வந்து உன்னை பிரிச்சுட்டோன்னு நினைக்க மாட்டாரா? அப்படிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டாருமா. சொன்னால் கேளு காவேரி போ அப்படின்னோடனே சரி ஓகேன்னு காவேரி போகிறாங்க. என்ன பேசி முடிச்சுட்டு எல்லா கதையும் படுக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? எல்லார் கூடயும் வந்து இருந்தது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நான் நினச்சி கூட பார்க்கலங்க நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே சரி ஓகே, சரி இப்போது தூங்கலாமா வேணாமா? தூங்க போகலாம், ஆனால் நான் போய் அங்கே படுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து காவேரி அப்படின்றாரு. சரி 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 ஓகே ஓகே, நான் இப்போ அவங்க வந்திருக்காங்களேன்னு கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி சரி போய் படுத்துக்கோ அப்படின்னோடனே சரி ஓகே அப்போ குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இதை பார்த்து விஜய் வந்து சந்தோஷமாட்டே என்னடி இங்கே வந்துட்ட அப்படின்னோடனே, அவர் தான் அங்கே வந்து படுத்துக்க சொன்னார், ஜாலியாக நான் இன்றைக்கி ஒரு நாள் எல்லாரும் கூட படுத்துக்கிறேம்மா அப்படின்னோடனே சரிடி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து காலையில் ஆனோடனே நம்ம யமுனாவும் நர்மதாவும் விளையாடிட்டு இருக்காங்க, செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. தாத்தா பக்கத்தில் உட்காந்துட்டு இவங்க 2 பேரும் விளையாடுறதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரியும் கூட போகிறாங்க. போயிட்டு வந்து நர்மதாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. விஜய் வந்து யமுனாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இதனால் வந்து எல்லோரும் வந்து இதெல்லாம் தப்பு சீட்டிங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்லிக் கொடுத்த மாதிரி நான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சண்டைக்கு வராரு. அடுத்து 4 பேருமே வந்து அழகாக செல்லமாக வந்து கோச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து தாத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து தாத்தா சொல்கிறாரு, இதெல்லாம் ஒன்னாலதாம்மா என் பேர் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து பாசமாக சொல்கிறாரு. வந்து தாத்தா என்ன பண்ணுறாரு, விஜய் கிட்ட வந்து பைப்பு சரியாயிடுச்சாம்ப்பா, அவங்க இன்றைக்கி கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட சொன்னா அப்படின்னோடனே, தாத்தா அதெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா, ஏன்ப்பா அப்படின்னோடனே, தாத்தா இப்போ ஒன்று கிளம்ப வேணாம் தாத்தா, 2 நாள் இருக்கட்டும் அப்புறம் சொல்லலாம் அப்படின்றாரு. உடனே தாத்தா வந்து சரிப்பா உன் இஷ்டம் அப்படின்னோடனே, இங்கே இது எல்லாத்தையுமே இது காவேரி கேட்டுறாங்க. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் கிட்ட போகிறாங்க நேராக. எங்க பைப்பு சரியாயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்காக நீங்கள் வந்து சொல்ல வேணாம் நீங்கள்? இல்லை காவேரி, உண்மையிலேயே உங்கள் அம்மா கூட உன் தங்கச்சியும் கூட எல்லாரும் கூட இருக்கிறது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா கூட இருக்க மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகுது. அதனால தான் காவேரி ப்ளீஸ் இன்னும் 2 நாள் இருக்கட்டுமே அப்படின்னோடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன் காவேரி, நீ எனக்கு எல்லாமே நல்லது தான் செய்கிற, அது நான் இப்போ தான் ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்கிறேன், எல்லா விஷயமும் சேர்த்து தான் சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி சொல்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக இருக்கிறத பார்த்துட்டு வயிறு எறிகிறாங்க ராகினி. இது முடியுது.